ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பொங்கல். ஸோ எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் வில்லேஜ்க்கு வந்திருக்கோம், மயிலாடுதுறை. ஸோ இன்றைக்கி இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வில்லேஜில் இருக்க வீடை ஹோம் டூர் போட்டிருப்பேன். அது என்னோடய சேனலில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் அக்கா கோலம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஆன்ட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே நேற்றே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம். வெளியில் தான் நாங்கள் பொங்கல் கொண்டாட போகிறோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக கல்லெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு 6 கல் வேணும் சொல்லுவோம். இங்கே பக்கத்துலேயே செங்கல் இருக்குது. அது அங்கேருந்து தான் கல் எடுத்துருக்கேன். கல் இருக்குல்ல, இந்த கல்லில் இப்படி தடவணும். ஒரு துணி வைக்கணும். இந்த மாதிரி 6 கல்லுமே இதெல்லாம் தடவணும். பாருங்க, இந்த மாதிரி கல்லெல்லாம் எல்லாமே அடுக்கி வச்சுட்டோம். இதுக்கு மேலே தான் பானை வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கேன். அக்கா அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அரிசி போட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கிருச்சு. ஆன்ட்டி பொங்கல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் வீட்டில் பொங்கல் படைச்சிட்டு பூஜை பண்ணாங்க ஆன்ட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் இப்போ போக போகிறோம். எல்லோரும் ஃபேமிலியாக இங்கே ரிலேஷன் எல்லாருமே சேர்ந்து போகலான்ருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே கிளம்பியாச்சு. இந்த வண்டியில் தான் போக போகிறோம். ஏன்னா பஸ்ஸெலாம் இல்லை, அதனால தான். அவ்வளோதான், ஃபைனலாக வண்டியில் ஏறிட்டோம். இன்னும் நிறைய பேர் ஏறிட்டுருக்காங்க. பாருங்கள், இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில் என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு வீடு இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் பாருங்கள், எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணோம். எல்லா பசங்க எல்லாருமே க்ளீன் பண்ணாங்க. என்னோடய பொண்ணும் க்ளீன் பண்ணியிருப்பாங்க இதில். என் ஹஸ்பண்டு ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நாங்கள் கொஞ்சம் வேலைலாம் பண்ணிகிட்ருந்தோம். இவங்கெல்லாம் ஹஸ்பண்டோட தங்கச்சி, தம்பி இவங்கெல்லாம். பாருங்கள், என் பொண்ணு இவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோவில்லையும் பொங்கல் வச்சோம் நாங்கள். ஸோ அது பொங்கல் தான் கொதிச்சிட்ருக்கு. ஃபைனலாக பொங்கல் பொங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி போட்டாங்க. எல்லாருமே கத்துனாங்க பொங்கல் பொங்கிருச்சுன்னு. நானுமே கத்துனேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டோம் நாங்கள். சாமிக்கு படைச்சிட்டு, அதுதான் ஹஸ்பண்ட் தான் சாமிக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. சூளம் காமிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டுட்ருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச பொங்கல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாருமே உட்காந்துட்டு ஃபேமிலியாக. பாருங்கள், அப்படியே எல்லாருமே காமிக்கிறேன். எல்லாருமே எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம், சென்னைக்கு. ஸோ இங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். பஸ் ஸ்டாப்பில் தான் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வரல பஸ்ஸு. கொஞ்சம் லேட் வேறு ஆயிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. சொன்ன டைமுக்கு வரல பஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்துச்சாச்சு நானும் ஹஸ்பண்டும். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த விலாக் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் கோசாம் லைஃப் ஸ்டைல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.